வணக்கம். இன்னைக்கு மெஸ்ஸில் சாப்பாடு சப்பாத்தி மாவு பழங்கி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு, மூக்கு கடலை, குருமா செம்ம சூப்பராக தேங்காய் அரைச்சி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு இல்லையா வெறுமையாக கூட அப்படியே குருமா பண்ணிடலாம். நல்லா இதை நல்லா வேக ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டேன். ஒரு நல்லா ஒரு 5 விசில் விட்டு அதில் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு காலையில் செய்யணும்னா நைட்டே ஊற வச்சுருங்க. இந்த சுண்டல் எல்லாம் நைட்டில் ஊற வச்சு அதை ஒரு 5 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இதுதான் எங்களுக்கெல்லாம் பாருங்க கரண்டி ஸ்டாண்டு. தக்காளியமாக செஞ்சிட்ருக்கோம். அதனால் எதுவும் ரெடி பண்ண ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும், வசதியாக இருக்குது பாருங்கள். எங்கள் கரண்டி ஸ்டாண்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு வேணுங்குள்ளே அப்படியே அழகாக எடுத்துக்கலாம். தேட வேண்டியதே இல்லை. நல்லா பாருங்கள். ஒரு 5 விசில் விட்டுட்டேன். இதிலே மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வேக. எப்பயுமே மிளகாத்தூள் போடுங்க, அப்போ தான் இந்த சுண்டல் மிளகாத்தூள் ஊறிடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 5 விசில் விட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போது ஒரு 6-8 பேர் எங்களோட சேர்த்து 10-12 பேர் சாப்பிட்ற மாதிரி எங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து எல்லாம் இங்கேயே செஞ்சுக்கிறது. இந்த தேங்காய் ஒன்று உடச்சி ஒன்றும் நல்லா திருவி நல்லா மசாலா அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் ஒன்றையும் நல்லா திருவியோ உடச்சி கீனியோ அதில் நல்லா பொட்டுக்கல்ல ஒரு 50 கிராம் பொட்டுக்கல்ல வைங்க. ஏன்னா எல்லாருக்கும் வேணும் இல்லை, வெறும் தேங்காய் ஊற்றினா பத்தாது. பொட்டுக்கல்ல 50. நான் கரம் மசாலா அப்படி இது நிறைய எடுத்து வச்சா ஒரு வாரத்துக்கு எதுக்கு எது தேவையோ அப்பப்போ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்க. ஏன்னா கொஞ்சமெல்லாம் அரைச்சா மையாது இவ்வளோ நைஸாக. அதனால் சண்டே பிரியாணிக்கு அரைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கூலிங் குறையிட்டுன்னு வச்சுருக்கேன். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நீளமாக கட் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் அந்த குருமா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். பொடியாக கட் பண்ணிடுறாங்க. நீளமாக கட் பண்ணுங்கள். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா வச்சுக்குவாங்க. பச்சை மிளகா வேணான்னா மிளகாத்தூளே போட்டுக்கலாம். மசாலாலாம் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வாங்க சூப்பராக அதெல்லாம் மசாலாலாம் விட்டுட்டு நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள் எல்லாம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். நல்லா வெந்துச்சு. 300 கிராம் போட்டிருப்பேன். 3 டம்ளர் ஊற வச்சேங்க. இப்போது நம்ம இந்த தேங்காயை உடைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மசாலா ஃபஸ்ட்டு குருமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என் பெல் பட்டன் கூட டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோவில் உங்கள் செல்லுக்கு உடனுக்குடன் வரும். சமையல் வீடியோ எல்லாமே நான் போடுற வீடியோ டெய்லியுமே உங்கள் செல்லுக்கு வந்துடும். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. நிறைய பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க சூப்பராக ஒரு குருமா ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு மழை பெய்யுது. மழைக்கு தகுந்த மாதிரி காரம் சாரமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் இருக்குது. பட்டை ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஆட்டி விட்டுலாம், நல்லாயிருக்கும். இவ்வளோ பட்டை போட்டுக்கோங்க. 10 பேர் சாப்பிட்ணும்ல. லவங்கம் ஒரு 10 லவங்கம் வச்சுக்கலாம். எல்லாம் மெஸ்ஸுக்காக தனித்தனியாக வாங்கி வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வரக்கூடாது. சோம்பு நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் சீரகம் மிளகெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம். கட்டாயம் பொட்டுக்கடலை போடுங்க, அப்போ தான் நிறைய பேர் கட்டுப்படி ஆகும். 50 கிராம் பொட்டுக்கடலை. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரொம்ப நைஸாக வேணாம், ரொம்ப சொரன்னு வேணாம், ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்து பாருங்க. எங்கள் பேத்தி பேரண்டி முட்டை காலி ஆயிடுச்சு. தக்காளி வாங்கிட்டு வந்தார் எங்கள் பையன். அது எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாரு 2 பேரும் சேர்ந்து. பாருங்க தக்காளி ஒரு 5 தக்காளி, 5 பழம் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா கழுவிட்டு வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குழம்பு நிறைய கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி நெய்ஸாக அரைச்சிட்டோம் பாருங்கள். நல்லா நைஸாக தக்காளி அரைச்சிக்கோங்க. நல்லா வானம் காமிச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டேன். சீரகம் வாசனைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம்
கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பெரிய வெங்காயம் 2 அப்படியே நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் குருமாவுக்கு வந்து பச்சை மிளகா தான் நல்லாயிருக்கும். நல்லா கழுவிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது எண்ணெயும் பிடிக்கல, நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது தக்காளி போட்டுக்கலாம். 5 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி நெய்ஸாக அரைச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா நமக்கு நிறையா கிடைக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி போடுறதோட இது மாதிரி அரைச்சி ஊற்றி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட் இருக்குது. நல்லா அது கலரெல்லாம் மாறணும், பச்சை வாசனை போகணும். நல்லா கொதிச்சு அப்படியே அந்த எண்ணெய் திரண்டு வரும். கேரட்டு உருளைக்கிழங்கெல்லாம் தோல் சீவி கட் பண்ணிவிட்டேன். இதில் போட்டுட்டு இது வேக லேட் ஆகும். அதனால் இப்போ நமக்கு அவசரமாக வேணும், டைம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சின்ன குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். சீக்கிரம் ஆகிடும். இந்த குக்கரில் வச்சு 2 விசில் சீக்கிரமாக ஆகிடும் நமக்கு. ஏன்னா நமக்கு கேஸு முக்கியம், மிச்சமாகும், வேலையும் மிச்சம். குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் எல்லாமே போட்டாச்சு. இப்போது நம்ம காரத்துக்கு மட்டும் போடணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 விசில். அதில் இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா 2 ஸ்பூன் தூள். ஏன்னா மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூனே போதும், ரொம்ப காரமும் வேண்டாம். மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் தனியாத்தூள் சீரக மிளகாயெல்லாம் வச்சு அரைச்சது 2 ஸ்பூன் போட்டுட்டேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். காரம் கம்மியாகவே இருக்கட்டும். ஒரு 3 விசில் அடிச்சிச்சு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துச்சு. இப்போது எல்லாம் தாளிச்சாச்சு. இப்போது தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். மசாலா எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தேன். இப்போ அதையும் அதுலேயே ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ, சப்பாத்தி தான், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக கலக்குங்க, ஏன்னா நம்ம பொட்டுக்கல்லை போட்டிருக்கோம்ல, திக்காகும். இப்பயே திக்காக இருந்தால் ரொம்ப திக்காகிடும். அப்புறம் கொதிச்ச பின்னாடி ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நல்லா இந்த இதெல்லாம் கழுவி ஊற்றியாச்சு. மஞ்சத்தூள் போடணும். திக்காக தான் இருக்குது, ஒரு சொம்பத்தில். ஏன்னா இது நல்லா கொதிக்கணும். இதெல்லாம் கலந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கொதிச்ச பின்னாடி தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. சுண்டல் இதிலே போட்டுக்கலாம். சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, திக்காக தான் இருக்குது. சுண்டல் வேக வச்சது இதில் ஊற்றிக்கலாம். செம எல்லாம் இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுன்னா போதும், இனிமேல் தண்ணி ஊற்றாதீங்க. எல்லாம் சரியாக இருக்கும். காரம் உப்பு எல்லாமே சரியாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா நிறைய நேரம் கொதிக்கணும். இந்த வெள்ளை நுரெல்லாம் அடங்கி எண்ணெய் திரண்டு வந்த பின்னாடி தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஆரம்பத்தில் கொதித்து நல்லா வந்த பின்னாடி குட்டீஸுங்களுக்கு கொஞ்சம் குழம்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். சுத்தமாக காரம் இல்லை. ஆறிடுச்சு. இன்னும் சுட சுட எடுத்தா நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உட்காந்துருக்கேன். நிறைய பிரியும். நல்லாயிருக்கும் சப்பாத்தி, செம்ம சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக எங்கள்
ஆறி போச்சு நல்லா. அது சூடாகிட்டு இருந்தால் செம்ம சூடாக இருக்கும், அப்படியே லேயர் லேயராக வரும். சரி வாங்க சாப்பிட்லாம். பட்டாணி குருமா செம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு அப்படி எடுத்து வச்சு அப்படி வச்சு வாங்க எல்லாம் சாப்பிடலாம். அப்படியே லேயர் லேயராக பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 1 மணி நேரத்துக்கு முன்னே மாவு பிணைஞ்சு நல்லா இலக்கமாக அது கூட பதமாக தான். டைட்டாக பண்ணாலும் வராது, ரொம்ப குழன்னு பண்ணாலும் வராது. எனக்கு சப்பாத்தி பிரியாணி மாதிரி சப்பாத்தி ரொம்ப செட் ஆயிடுச்சு. பிரியாணி எனக்கு எப்படி செஞ்சால் ஓகே ஆகுதோ அது மாதிரி சப்பாத்தி சூப்பராக சப்பாத்தி செட் ஆயிடுச்சுங்க. 7 பேர் சாப்பிட்டாங்க எல்லாம், 4, 5, 6ன்னு எல்லாமே நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குமான்ட்டு போயிட்டாங்க பசங்கள்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த குருமா இதே மெத்தேடில் குருமா வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் சாப்பிட்லாம்.